டிஸ்க்ளைமர் இந்த சேனல் சினிஃபேஸ்க்கான சேனல் மட்டும்தான். ஸோ சினி ரசிக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது உங்கள் மொபைலுக்கு கேடாகும். ஹலோ சினிஃபேஸ், ராம் அண்ட் லீலா. வழக்கமாக ஹீரோ வந்துட்டு வேற ஜாதி பொண்ணை, வேற மதத்தோட பொண்ணை, ஏன் வேற நாட்டோட பொண்ணை லவ் பண்ற மாதிரி கூட கதை பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதையில வேற ஒரு கிரகத்தோட பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஒரு கதைங்கிறத பண்ணியிருக்காங்க. பட் அந்த கதையை வந்துட்டு ரொம்ப லாஜிக்கலாவுமே எடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த கதைகள், அதுக்கான பேக் ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் கூட அதுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கேரக்டர்ஸ் எல்லாமே அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டாம அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு காமெடியா வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு 3 விதமான ஜான்ரை இந்த படத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த 3 விதமான ஜானர் என்ன அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த படத்துல மற்ற என்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் ராம் அண்ட் லீலா. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்டா டபுள் ஆக்குபென்சின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரு கான்செப்ட் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனால ஹீரோ வந்துட்டு, அதாவது ப்ரொட்டகனிஸ்ட் அந்த கேரக்டர் வந்துட்டு பகல்ல பொண்ணாகவும் நைட்ல வந்துட்டு ஆணாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அதுல வந்து 12 hours ஷிஃப்ட்டுங்கிறது இருக்கும். 6 மணிலேருந்து 6 மணி வரையும் ஒரு பையனை காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொண்ணா இருப்பாங்க. அண்ட் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் பையனா இருப்பாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதுல 2 பேருமே 2 உயிருங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ட்வின்ஸ், பட் அவங்க வந்துட்டு வேற வேற ஒரே உயிர், அதாவது ஒரே உடம்புல இருக்கக்கூடிய 2 உயிர்கள்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரி போகல, கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்காங்க. அதே கான்செப்டை கொஞ்சம் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு வந்து வயசு ஜாஸ்தியாயிட்டே இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல. ஸோ வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு தனக்கு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாப்ல ஹீரோவுக்கு. அவர் பேர் ராம். ஸோ இவரோட பேருமே ராம் தான். ஹீரோ பேர் ரகுராம், அந்த ஃப்ரெண்டோட பேர் ராம். அந்த ராம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த லவ் செட் ஆக மாட்டேங்குது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணும், வயசாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்கெல்லாம் போய் பொண்ணு தேடி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்க்கு பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடமா சொல்றாரு. ஸோ அதுல வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் சொல்லும் போது மெட்ரோ ட்ரெயின் போல லோக்கல் ட்ரெயின் போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல போனதில்லை அப்படிங்கும்போது சரி லோக்கல் ட்ரெயினுக்கு போ, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதன் மூலியமா வந்துட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த லோக்கல் ட்ரெயினுக்கு போய் அது மூலியமா ஒரு 25வது நாள்ல ஒரு பொண்ணை வந்துட்டு பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸும் பண்றாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஓகே சொல்லிடுது. என்னடா ஓகே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் போகுது. பட் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு 6 மணிக்கு மேல நான் வீட்டை விட்டு வரமாட்டேன், என் வீட்டுல வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ 6 மணி வரையும் தான் அந்த பொண்ணை வந்துட்டு ஹீரோவால பார்க்கவே முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா ராம், அவரு 6 மணிக்கு அப்புறமா தான் பார்க்கவே வராரு. பகல்ல அவர் வந்து எங்க போறாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவர் நைட்ல மட்டும் தான் இவர் கூட வந்து பேசி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயும் ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஷேடோங்கிறத பண்ணிட்டாங்க. ஸோ 6 மணிக்கு மேல வரமாட்டேங்கிறா அப்படிங்கும்போது வந்துட்டு வீட்டுல வந்துட்டு இந்த கல்யாண விஷயங்கள்லாம் பேசி 2 வீட்லயும் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இவ ஏன் 6 மணிக்கு மேல வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையினால காண்டான ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்டே போயிட்டு ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அப்பதான் ஒரு உண்மையை உடைக்கிறாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் சொல்லிட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கலாம், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் அந்த ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கன்வின்சிங்கா காமிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கான பேக் ஸ்டோரியுமே கொடுத்துருக்காங்க. இங்கதான் இந்த படத்துலயே ஃபர்ஸ்ட் ஜானர்ங்கிறது என்ட்ரி ஆகுது. ஸோ இதுல வந்துட்டு மொத்தம் 3 ஜானர் காமிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஜானர். அது என்ன மேட்டர் அப்படின்னா, ஆல்டர்னேட் ஃபியூச்சர்னு ஒரு ஜானர் இருக்கு. ஒரு நிமிஷம், மாலையை போடுறதுக்காக அது பண்ணேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எங்க விட்டேன், ஆல்டர்னேட் ஃபியூச்சருங்கிறது ஒரு பர்டிகுலர் ஜானர். இந்த ஜானர் வந்துட்டு பெருசா தமிழ் சினிமால யூஸ் பண்ணல, பெருசா உலக சினிமாலே பெருசா யூஸ் பண்ணிக்கல. சில படங்கள்ல வந்துட்டு அங்கங்க லைட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு ஜானர் அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு மேஜரான இன்சிடென்ட்டை மாத்துறது மூலியமா கம்ப்ளீட்டா ஃபியூச்சர் மாறும். இது டைம் டிராவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. அதாவது ஹிஸ்டரியை மாத்தி எழுதுறது இவங்களோட படத்துக்காக, அவங்களுடைய அந்த வேர்ல்டுக்குள்ள ஒரிஜினல் வேர்ல்டு நடந்த விஷயத்த கொஞ்சம் திருத்தி எழுதுறது. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த ரீசெண்டா ஜனநாயகன் படம் வந்துச்சுல, அதுல இதை கொஞ்சம் லைட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு பொலிட்டீஷியனாவும் பிசினஸ் மேனாவும் இருக்காங்க. இவங்களுடைய மாஸ்டர் பிளானுங்கிறதே வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு தன்னுடைய இதுல கொண்டு வரணும், கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ 50 லட்சம் டாய்ஸை வந்துட்டு 15 வருஷமா ஒரு கம்பெனி வந்துட்டு இந்தியா காமிச்சிட்டு இருக்கு. அதுல வந்துட்டு 50 லட்சம் டாய்ஸ் கிடையாது, 50 லட்சம் கன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ரியல் வேலை நடக்காத விஷயம் தான். பட் இதை ஹைப்போதெட்டிக்கலா யோசிச்சிருக்காங்க, எப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹைப்போதெட்டிக்கலா யோசிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் லைனுங்கிறது ஒரு 15 இயர்ஸ்க்கு பேக் முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இத்தனை வருஷமா பிளான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது ஆல்டர்னேட் ஃபியூச்சருக்குள்ள வரும். இது ரொம்ப சின்ன டாபிக். பட் இது ஆல்டர்னேட் ஃபியூச்சர்ல பயங்கரமான விஷயங்கள் கூட பண்ணலாம். ஹிட்லர் வந்துட்டு சாகலைனா எப்படி இருக்கும், பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு வரலைனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஜானர் தான். ஆனா அது வந்துட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், டஃப். அது எழுதுறதும் டஃப் அண்ட் இது ரிஸ்க்கும் கூட. ஏன்னா ஒரு ஃபியூச்சர் நடந்த இன்சிடென்ட்டே நீங்க மாத்துறீங்கும் போது, அந்த ஆர்ஜினேஷனே மாத்துறீங்கும் போது ஆடியன்ஸை எப்படி
ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கிறது தெரியாது. அத லைட்டா அந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, மனுஷங்க உருவாகுறதுக்கு காரணமே இந்த ஒரு ஏலியன் குரூப் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஏலியன் குரூப் வந்துட்டு பூமிக்கு வரும்போது அவங்க ஆல்ரெடி வந்துட்டு பயங்கரமா சிவிலைசேஷன்லாம் உருவாகி பயங்கர அட்வான்ஸா இருந்திருப்பாங்க. பட் பூமிக்கு வரும்போது அப்பதான் குரங்கா நம்ம இருந்திருக்கோம். ஸோ அந்த குரங்கோட டிஎன்ஏ மாத்தி அது மூலியமா தான் மனுஷங்களே உருவானீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க வந்துட்டு ரிசர்ச்காக வந்த நாங்க வந்துட்டு அவங்களோட டிஸ்கனெக்ஷன் வந்துட்டு அவங்களுடைய கனெக்ஷனுங்கிறது டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. எங்களோட ஒரிஜினல் கிரகத்தோடய அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால வந்துட்டு இங்கேயே நாங்க அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நாங்க மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல பேர் இங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல பயாலஜிக்கலி வந்துட்டு அவங்க பிறக்கும் போது எந்த ஒரு ஜெண்டரா பிறக்குறாங்களோ அந்த ஜெண்டரா 12 ஹார்ஸ்க்கு இருப்பாங்க. அண்ட் அடுத்த 12 ஹார்ஸ் வேற ஒரு ஜெண்டரா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட வாழ்க்கையில எப்ப வந்துட்டு அவங்க உணர்றாங்களோ, அதாவது தன்னை அவங்க வந்துட்டு ஆணா உணர்ந்தா அதுக்கப்புறம் அவங்க ஆணாவே இருந்துருவாங்க, பெண்ணா உணர்ந்தா பெண்ணாவே இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு கேட்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது மேபி நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாம போகலாம், என்னடா இது சும்மா உருட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷனரி இப்பெல்லாம் யோசிக்கிறாரு பாருங்க, அவதார் லெவலுக்கு சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிவிலைசேஷனே உருவாக்கி யோசிச்சிருக்காரு. பட் அந்த படத்துல வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா காமிச்சதுனால கொஞ்சம் மொக்கையா இருக்கிற மாதிரி தெரியும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம். ஸோ இந்த ஒரு மேட்டர் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு இந்த இதை வந்துட்டு அவரால் ப்ராசஸ் பண்ணிக்க முடியல. அதாவது இப்படி ஒரு ஏலியன் குரூப் இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன், ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு சாயந்தரத்துக்கு மேல பையனா மாறிடுவா அப்படிங்கிறது வந்துட்டு இவரால் ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி டபுள் ஆக்குபென்சிக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த படத்துல வந்துட்டு 2 உயிர்கள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது அவனுக்கு ஞாபகம் இருக்காது, அவனோட வாழ்க்கையில் நடக்கிறது இவருக்கு ஞாபகம் இருக்காது. பட் இதுல அப்படி கிடையாது. பிசிக்கல் பாடி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஒரே உயிர் தான், ஒரே மைண்ட் தான். அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரே ஆள் காலையில பொண்ணாகும் சாயந்தரம் பையனாகவும் இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஒரு மேட்டர் வந்துட்டு தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கிற அந்த சமயத்திலேயே வீட்டுல கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ கல்யாண ஏற்பாடுங்கிறது நடக்குது. தனக்கு இந்த உண்மையிலேயே இதை வந்துட்டு ஏத்துக்க முடியுதாங்கிறத ப்ராசஸே பண்ண முடியல. இது ஒரு சைட்ல போது கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அந்த கல்யாணம் ப்ராப்பரா நடக்கணும், அதே சமயத்துல வந்துட்டு இந்த கன்ஃபியூஷனோட இருக்காரு. அடுத்து என்னாச்சு அப்படிங்கறத கதையை ரொம்ப ஜாஸ்தியா சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி இருக்கிற அந்த 2 ஜானர் என்ன அண்ட் படம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். 2வது ஜானர் வந்துட்டு பேரடி. ஸோ பேரடிங்கிறது என்ன மேட்டர் அப்படின்னா, சினிமாக்குன்னு சொல்லிட்டு சில டெம்ப்ளேட்ஸ்ங்கிறது இருக்கும். இது நடந்தா இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு பேரடி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கலாய்க்கிற மாதிரி படம் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு தமிழ் படம் சொல்லலாம். படங்கள்ல அதாவது தமிழ் சினிமால வந்து மிகப்பெரிய நல்ல ஹிட்டான படங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீன்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் காமெடியா பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே பேரடி பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மேட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசன்ட் சினிமாஸ்ல வந்துட்டு இந்த படத்தோடைய முக்காவாசி வரையும் வந்துட்டு பயங்கரமா சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எமோஷனல் கோருக்கு போய் பயங்கரமா அழ வச்சு கிளைமேக்ஸை சுபம் போட்டு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டை கலாய்க்கிற மாதிரி இந்த படத்தோடைய முக்காவாசி இதுகிட்ட வரும்போது ஒரு பீக் பாயிண்ட்ங்கிறது படத்துல வருது. ஸோ வழக்கமா அந்த ஜானர்லயுமே அந்த பீக் பாயிண்ட் வரும். அந்த பீக் பாயிண்ட்ல தான் எமோஷனுங்கிறது வெடிக்கும். ஸோ அந்த பீக் பாயிண்ட்ல டப்புனு கட் பண்ணி 2 இயர்ஸ் லேட்டர்னு போட்டு படத்தோடைய கிளைமேக்ஸை காமிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர்ல வந்துட்டு ரிவ்யூ சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு அதுக்குள்ள எப்படி சுபம் போட்டு முடிஞ்சிருக்க முடியும், ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை அப்படியே வாய்ஸ் ஓவர்ல சொல்றாரு. அந்த விஷுவலா அப்படி அப்படியே காட்டுறாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஸோ அதுல வந்துட்டு அவரே கலாய்க்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, நான் சோகமா இருந்தேன், இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டிருக்கலாம், பட் பாட்டை விட இப்ப வந்துட்டு கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜானரை கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் பேரடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வழக்கமா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்த கலாய்க்கிறது. மேபி இந்த படத்துல வந்துட்டு அவங்க வழக்கமா அந்த எடுத்த சீன்ஸா அதே மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகியிருக்க வாய்ப்புகள் குறைவு. அந்த கான்செப்ட் சூப்பரா இருக்கு. பட் படத்தோட ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த ஒரு ஆங்கிள் அவங்க யோசிச்சதுங்கிறது ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி புதுசான விஷயங்கள் தான் இப்ப வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். சினிமால பண்ணதே பண்ணிட்டு இருக்கீங்களே, பண்ணதே பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, அதை கொஞ்சமாவது டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே போல இந்த பேரடி கான்செப்ட் அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 3வது விஷயம் ஃபோர்த் வால் பிரேக்கிங். இது வந்துட்டு தமிழ் சினிமால வழக்கமா இருக்கிறது தான். ஹீரோஸ் வந்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட அந்த ஆடியன்ஸ் கிட்ட பேசுவாங்கல்ல அது. பட் இந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிறது ப்ராப்பரா பண்ணணும். இது வந்துட்டு வழக்கமா தமிழ் சினிமால சும்மா ரேண்டம் யூஸ் பண்றது தான். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்னு பார்த்தா டெட்பூல் கேரக்டர். என்ன மேட்டர் இந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது 4 வால்ங்கிறது இருக்கு. அந்த படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு 4 வால் இருக்கு. அந்த 4வது வால்ங்கிறத நம்ம ஸ்கிரீனு. அந்த ஸ்கிரீனுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. படத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 3 வால் தான். இது வந்துட்டு தியேட்டர், அதாவது மேடை நாடகத்துல வந்துட்டு பண்ணுவாங்க. 3 வால் இருக்கும் அவங்களுக்கு. இந்த சைடு அந்த மேடையில வந்துட்டு 3 வால் இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு எதிரில் வந்துட்டு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த 4வது வாலுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் சில கேரக்டர்ஸ் வந்துட்டு அந்த 4வது வாலை பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம ஊர்லயே இந்த தெருக்கூத்து இந்த நாடகம்லாம் நடத்தும் போது அதுல இந்த ஜோக்கரா அவர் பேர் எனக்கு தெரியல, கோமாளின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த
சரியா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த கேரக்டர் மட்டும் தான் ஆடியன்ஸ் கிட்ட பேசுவாங்க. இது மாதிரி நடந்துச்சு, அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மீதி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கதைக்குள்ள இருப்பாங்க. அதான் அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிறது சிம்பிளா. டெட்பூல் கேரக்டர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவர் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசுவாரு. அவருக்கு தான் ஒரு படத்துக்குள்ள இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேரை சொல்லி கலாய்ப்பாரு. நான் வந்துட்டு ஃபாக்ஸ்ல இருந்து ஃபாக்ஸ் வந்து அதாவது டிஸ்னி வந்துட்டு ஃபாக்ஸை வாங்கிட்டாங்க. அதனால ரைட்ஸ் இப்ப கிடைச்சிருச்சு. அதனால இப்ப மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் ஜீசஸ் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மேட்டரை இந்த படத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை வந்துட்டு வழக்கமான தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ற மாதிரி பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த டெட்பூலுக்கு நியராகவே பண்ணியிருந்தாங்க. டெட்பூல் கேரக்டர்ல என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா அவர் ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி பேசும்போது மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுங்கிறனால. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவருமே அந்த படத்துடைய ஆரம்பத்துல இருந்து நம்ம கிட்ட புலம்பல் அந்த மாதிரி வந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு அவரோட கதையை. அண்ட் அதுல ஒரு சீன்ல வந்துட்டு ஆக்சுவலா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவே கேட்பாங்க யாரை பத்திர பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங்கிற விஷயத்த நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு வந்துட்டு இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி அந்த கதைங்கிறது பக்காவா இருக்கு. ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்துட்டு பெர்ஃபெக்டாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய இந்த கிளீஷியுமே தவிர்த்து ஒரு பேரடியில அழகா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. பட் இந்த படம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த படம் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் புரியுமா கனெக்ட் ஆகுமாங்கிறதே டவுட். ஏன்னா நீங்க ஏலியன் அது இதுன்னு சொல்றீங்க. அதுவுமே ஹீரோ கேரக்டருக்கா இல்லாம வந்துட்டு அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு இருக்கு அப்படின்னு காமெடியா போகுது அப்படிங்கும்போது நிறைய டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எல்லா ஏஜ் ஆட்களுக்குமே ஒர்க் ஆகுமா? ஏன்னா ரியோ அப்படிங்கும்போது வந்துட்டு அவர் இப்போதைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது போன படம்லாம் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒர்க் ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். என் பக்கத்துல இருந்த பெரியவங்களே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க வயசானவங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாலியா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஏலியன் மேட்டர் கரெக்டா புரியல. நார்மலான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அந்த ஏலியன் மேட்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஓகே ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா உருட்டுறீங்க அப்படின்னு சொல்லாம ஓகே கதைக்குள்ள ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா படத்துல இருக்கக்கூடிய அந்த காமெடியை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா படத்துல அவங்க மெயினா வச்சிருக்கிறது ஹீரோ கேரக்டர் இந்த ஃபேமிலி கிட்ட மாட்டிக்கிட்டாப்புல இந்த ஏலியன் ஃபேமிலி கிட்ட அதுல இருந்து எப்படி வந்துட்டு அதை அப்படி ப்ராசஸ் பண்றாரு. வேற வழி கிடையாது. ஆல்ரெடி கமிட் கொடுத்தாச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளவு காதலிக்கிறாரு. ஏலியனா இருந்தாலும் காதலிக்கிறாரு. கல்யாணத்தையும் கால் ஆஃப் பண்ண முடியாது. இது சமயத்துல வந்துட்டு அதை எப்படி ப்ராசஸ் பண்றாரு, அதை எப்படி அக்செப்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் படமா போகுது. நல்லா இருந்துச்சு. இதுல வந்துட்டு மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் அண்ட் இந்த படத்தோடைய அந்த ஃபார்மேட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வித்லோல பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பக்கம் சைட்ல பார் வர்றது. அதாவது தியேட்டர்ல வந்துட்டு ஃபுல் ஸ்கிரீனுக்கு படம் வரும். நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா மேல பிளாக் பாஸ் வரும். மேலையும் கீழே பிளாக் பாஸ் வரும். அந்த 16:9 ஏதோ ரேஷியோ சொல்லுவாங்க. பிளாக் பாஸ்ங்கிறது மேல கீழே வரும். ஐமேக்ஸ்ங்கிறது அந்த மேல கீழே பிளாக் பாஸ் வருதுல்ல அதையுமே ஃபில் பண்றது. ஸோ நீங்க நார்மலான தியேட்டர்ல வந்துட்டு ஐமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேல கீழே கட்டாயி வரும். பிகாஸ் அந்த ரேஷியோ காரணத்தினால உங்களுக்கு நார்மல் மொபைல் ஸ்கிரீன்ல ஃபுல்லா வரும். ஆனால் ஐமேக்ஸ்லயுமே மேலே கீழேங்கிறது ஃபுல்லா வரும். ஸோ இந்த பிளாக் பார்ஸுங்கிறது சொல்றேன்ல மேலே கீழே நார்மல் ஃபிலிமுக்கு அது மொபைலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிளாக் பாஸ் வரும். மொபைல் அண்ட் டிவிக்கு தியேட்டருக்கு ஃபுல் ஸ்கிரீனுக்கு பிளே ஆகும். பிகாஸ் அந்த பிளாக் பார்ஸோட அந்த ரேஷியோக்கு தான் தியேட்டரை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல என்ன மேட்டர் அப்படின்னா சைட்ல பிளாக் பாஸ் வருது. இது வந்து பழைய டெக்னிக். ஸோ முன்னாடி எல்லாம் சினிமா வந்துட்டு அந்த சதுரமா தான் இருந்துச்சு தியேட்டருங்கிறது. சதுரம் அது ஓரளவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல. ஸோ அப்ப அது வந்துட்டு ஃபுல்லா பிளே ஆகும். சைட்ல வந்துட்டு அதை வந்துட்டு தியேட்டருக்கு நமக்கு வந்துட்டு இந்த மெயினான பெரிய ஸ்கிரீன் கொண்டு வரும்போது சைட்ல பிளாக் பாஸ்ங்கிறது வரும். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா சைட் பிளாக் பாஸ் போட்டாங்க அப்படின்னா டெப்த் ஜாஸ்தி ஆகுது. பிகாஸ் அந்த பிக்சரோட இந்த இதுங்கிறது டெப்த் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் ஸோ ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் இருக்குல்ல ஐமேக்ஸ் ஆர் எபிக் ஸ்கிரீன்ஸ் அதுல ஃபுல்லா உங்களால பிளே பண்ண முடியும். இப்போ நார்மலான தியேட்டர்ஸ்ல ஓடக்கூடிய நார்மல் படங்களை நீங்க ஐமேக்ஸ்ல எபிக்லயே பாத்தீங்கன்னா மேல பிளாக் பாஸ் வரும். பட் இந்த படத்தை வந்துட்டு உங்களால பிளாக் பாஸ் இல்லாம ஐமேக்ஸ் ஆர் எபிக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனுக்கு பெரிய ஆகும். உங்களுக்கு பெருசா பிக்சருங்கிறது தெரியும். நார்மலான படமே உங்களுக்கு பெரிய பிக்சர் தெரியும். அண்ட் நார்மல் ஸ்கிரீன்ஸ்ல பாத்தீங்கன்னாலுமே உள்ள டெப்த் ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் அந்த சைட் பிளாக் பாஸ் வரதுனால உங்களுக்கு அந்த ஸ்கிரீனுங்கிறது அந்த விஷுவலுங்கிறது உங்களுக்கு நல்ல டெப்தா தெரியும். அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் அண்ட் மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வந்துச்சு சோக பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் அந்த அங்கித் மேனன் நினைக்கிறேன் அவரோட பேரு நல்லாவே இருந்துச்சு மியூசிக். அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் சில வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் வந்துட்டு ரியோ சொன்னதே அதுதான். போன படத்துல வந்துட்டு நாங்க அதாவது ரியோ என்ன சொன்னாரு அப்படின்னா நான் கோ டைரக்டராகவே ஒர்க் பண்ணுவேன் ஒரு படத்துலையுமே எனக்கு அதான் இருப்போம். ஸோ போன படத்துல சில விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. டெக்னிகாலிட்டிஸ்ல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. எனக்கு வந்துமே ஃபீல் ஆச்சு ஆன் பாம்புல அது பார்க்க முடியுது. ஸோ முக்கியமா இன்டர்மிஷன் சீன்லாம் ஒன் ஷாட்டுக்கு எடுத்தாங்களாமா. ஆனால் அது கிளைமேக்ஸுக்கு அது எடிட் டேபிள்ல வரும்போது இது ஒன் ஷாட் வச்சா லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்களாமா. அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு பாட்டே ஒன் ஷாட்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னிகாலிட்டிஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ரியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லுமே ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது அவருடைய படங்களோட இந்த குவாலிட்டிங்கிறது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது.
அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் சொல்லும்போது கதைக்கு ரீதியா வந்துட்டு எஸ்எஃப்எக்ஸ் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு சீன்ல அது ப்ரப்போஸ் பண்ற சீன்ல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பயங்கர பதட்டமா இருக்காருங்கிறத அந்த ட்ரெயினோட சவுண்ட் மூலியமா காமிச்சிருந்தாங்க. ட்ரெயின் வந்துட்டு அசெண்ட் ஆகி போய்க்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினோட ஸ்பீடுங்கிறது ஜாஸ்தி ஆகும்போது ஹீரோடைய அந்த எமோஷனுமே அவருடைய இந்த பதட்டமே ஜாஸ்தியாயிட்டே இருக்குங்கிறது எஸ்எஃப்எக்ஸ்ல காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் எனக்கு சில பிரச்சனைகளுமே இருந்துச்சு படத்துல. சில பிரச்சனைகள் சிம்பிள் தான். ஆம், இந்த கோச்சாரியா சொல்லியிருந்தேன்ல, இந்த போன வீடியோ சொல்லியிருந்தேன் கோச்சாரியா கண்ணன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஜோ படத்துல கோச்சாரியாவா நடிச்சவரு. அவர் அந்த படத்துல இருக்காரு. என்ன மேட்டர்னா அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு க்ரீப்பி கேரக்டர் மாரி போயிருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு அவருடைய கல்யாணத்துல போயிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணிடுறாரு. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்டோட கல்யாணத்துல போய் ஹீரோ ஒரு பிரச்சனை பண்ணிடுறாரு. அதனால உன் கல்யாணத்துக்கு வந்து நான் பிரச்சனை பண்ணுவேனான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவனோட கல்யாணம் எப்போ வரும்னு சொல்லிட்டு. கல்யாணம் வந்த உடனே அந்த பொண்ணை இவர் கடத்திடுறாரு. பட் அந்த பொண்ணு வந்துட்டு பையனா மாறிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த கடத்திட்டு போன அந்த குரூப் கேக்குறாங்க, டேய் அவன் என்னடா பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ தூக்கிட்டு வந்த பையனா இருக்கான், நீ கட்டம் தான் தூக்குனியா பொண்ணை தான் தூக்குனியா, அவ பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்டா, தூக்கும்போது பிசிக்கலா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி. அது எனக்கு கிரீப்பியா இருந்துச்சு. அந்த கேரக்டரே கொஞ்சம் கிரீப்பியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஹீரோ வந்துட்டு ஒரு வம்புல மாட்டி விட்டுருப்பாப்புல. இந்த அளவுக்கு அந்த ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீம்லங்கிறது மாட்டி இருக்காது. பட் அவர் வந்துட்டு கொஞ்சம் கிரீப்பியா போன மாதிரி இருந்துச்சு. அந்த இடங்கள் கொஞ்சம் வல்கரா ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுங்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது, வழக்கமாவே வந்துட்டு இது ஒரு ஸ்டீரியோடைப் ஆயிடுச்சு. என்ன மேட்டர்னா ஹீரோ கேரக்டர்ஸ் வந்துட்டு தான்லாம் யாருமே கிடையாது, தன்னையெல்லாம் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்துட்டு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் ரியல் லைஃப்ல எல்லாருமே அப்படிதானான்னு கேட்டா கிடையாது. அப்படியாப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. பட் அத வந்துட்டு நம்ம திருத்தத்தான் செய்யணும். சமுதாயத்துல இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லிக் குடுக்கணும். அ இந்த மாரி இருக்காதீங்க. அதாவது தன்ன வந்துட்டு வொர்த்லெஸ்ஸா நெனைக்காதீங்க. உங்கள நீங்க வொர்த்லெஸ்ஸா நெனச்சுக்காதீங்க. உங்கள ஒரு பொண்ணு சூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா உங்கள வந்துட்டு நெனச்சுக்காதீங்கங்கிற விஷயத்த நம்ம டீச் பண்ணணுமே தவிர, அதையே குளோரிஃபை பண்ணி படம் பண்ணக்கூடாது. சில படங்கள் வருது அந்த மாரி. உதாரணத்துக்கு இதய முரளி. பட் அந்த படம் வந்துட்டு அதோட உளவியல் ரீதிய பேசுது. அவங்க எப்படிப்பட்டவங்கங்கிறத சொல்லுது. அதனால ஓகேவா இருந்துச்சு. பட் இந்த மாரி ஒரு படத்துல அத வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தான், போய் ப்ரப்போஸ் பண்ணா, லவ் பண்ணாங்கிற மாரியே காமிச்சிருக்கலாம். ஏன்னா இதோட கதை ட்ராக்கே வேற. இதய முரளி அப்படிப்பட்ட ஆட்களோட பிலாசபி அவங்களோட அந்த அப்படிப்பட்ட ஆட்களுடைய சைக்காலஜிய பேசுதுங்கும்போது பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாரி படத்துல அத பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப எதுக்குடா பண்றீங்கங்கிற மாரி. அத ஏன் திருப்பி திருப்பி சொல்ட்டே இருக்கீங்க? பிகாஸ் சொல்றதுனாலயே கான்ஃபிடன்ட் இருக்கிறவனுமே கான்ஃபிடன்ட் இல்லாம போயிருவான். நம்மளால ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. அது எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். மத்தபடி ஒரு நல்ல படம். நீங்க போய் தாராளமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட போவீங்களான்னு கேட்டா, எனக்கு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் யுஏ குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு இதுக்கு ஃபேமிலியோட கூட்டு போறத விட, நீங்க வந்துட்டு உங்க மேபி ஒய்ஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க அப்படின்னா, பயங்கர ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஜாலியான படம். ரியோக்காக போய் பார்க்கலாம். ஸோ உங்கள நான் வந்துட்டு இன்னொரு பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.